என் பேர் வந்து அட்சியா. நான் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன். நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். சாரோட கிளாஸ் பற்றி அன்றைக்கி யூடியூப்பில் தான் தெரிய வந்துச்சு. எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழில் பேசினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு கரெக்டாக வந்து அந்த போய் ஸ்டேஜில் பேசும்போது தான் ஒரு பயம் வரும். எல்லோரையும் பார்த்து பேசும்போது. இப்போ வந்து சாரோட கிளாஸில் வந்து டெய்லி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஃபியர் வந்து நல்லாவே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தைரியமாக எங்கேனாலும் நம்ம வந்து பேசலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக வந்திருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம தப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த இடத்துலையெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல வந்து உச்சரிப்புலாம் வந்து தப்பாக பேசிகிட்ருக்குறோம், அதை மாற்றிக்கணுங்கிறது வந்து சார் சொல்கிறதுனால நான் திருத்திக்க முடிஞ்சுது. இன்னுமே நம்ம கரெக்டாக என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் உச்சரிக்கணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். கிளாஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக பேசிகிட்ருப்பேன். இப்போ வந்து கிளாஸில் வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் எப்படி வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது நாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பண்ணும்போது அதை நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குது. அவங்க பண்ணுறத பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக வந்து நாமளும் அதே மாதிரி பண்ணணும். அவங்க சார் மற்றவங்களுக்கு சொல்கிற டிப்ஸை வச்சு நாமளும் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து பண்ணுறத பார்க்கும்போது அப்படியே அது ஒரிஜினலாக இல்லை அவங்க நிஜமாலுமே டப்பிங் தான் பேசுகிறாங்களாங்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு கிளாஸில் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. டப்பிங் பேசினவங்களே வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக வந்து பேச வச்சுட்டாங்களோன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே கேட்டேன், என்ன சார் டப்பிங் பேசினவங்களே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னார், இவங்களாம் சீனியர்ஸ்மா உனக்கு, அவங்க தான் ஏமா வரப்போகிறாங்க, நீ வந்து டைரெக்டாக வந்து அவங்களாம் டப்பிங் ஸ்டுடியோவில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அதே மாதிரி நாமளும் பேசணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. பேசும்போது வந்து தைரியமாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஷைனஸ்ஸாக இருக்குது இல்லை பயமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தூக்கி எறிஞ்சிட்டு பேசினோம்னாலே நல்லா வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். அந்த பயம் வந்து போகும். ஃபஸ்ட்டு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த பயம் போயிடுச்சுனாலே நம்ம வந்து எங்கே வேணாலும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிடலாம்.